ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாரியே செய்கிற மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் காரப்பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் ஒரு விஸ்கரால். இப்போ நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் நல்லா திக்கான மாவாக கலந்துக்கோங்க. நான் வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு தான் எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி வந்துட்டு நல்லா திக்காக வந்துட்டு மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா நான் இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் பேக்கிங் சோடா ஆக்டிவேட் ஆகும். சேர்த்ததுக்கப்புறமா விஸ்கர் வச்சு நல்லா கிண்டிக்கலாம். இது அவ்வளோதான், மாவு ரெடி. இப்போ நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும், அதுதான் முக்கியம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா இது நிறைய எண்ணெய் குடிச்சிடும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. இது வந்துட்டு ரொம்பவே ஈஸியான கிறிஸ்பியான ஒரு டீ டைம் ஸ்நாக். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.